திருநங்கை திருநம்பி பிறக்க ஜோதிட ரீதியாக என்ன காரணம்? ஜோதிட ரீதியாக திருநங்கை, திருநெம்பி உங்களுக்கு எந்த மாரி அமைப்பு இருந்தா அவங்க அந்த மாரி பிறப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வந்திருக்கு. பொதுவா வந்து லக்னம் 3ஆம் பாவம், 5ஆம் பாவம் இந்த மாரி பாவங்கள் எல்லாம் சனி, ராகு, கேது தொடர்பு இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து திருநங்கையாவோ, திருநம்பியாவோ பிறப்பாங்க. திருநங்கையா பிறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து கேது தொடர்பு இருந்ததுன்னா திருநங்கையா பிறப்பாங்க. சனி வந்து ராகு தொடர்பு இருந்ததுன்னா, அவங்க வந்து திருநம்பியா பிறப்பாங்க. இந்த பாவங்களோட தொடர்பு இருந்து. இப்போ வீரியஸ்தானம்ன்றது லக்னம் சார்ந்து 3ஆம் பாவம் இல்லையா? அந்த 3ஆம் பாவமே வந்து சனி, கேது தொடர்பு இருந்தா திருநங்கையாவோ, சனி, ராகு தொடர்பு இருந்தா திருநம்பியாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 5ஆம் பாவமும் இதே மாரி தான். லக்ன பாவமும் இதே மாரி தான். ஆனா ஆண், பெண் பாலினத்துக்கு உண்டான இது இருக்காது. அவங்க வந்து சற்று வித்தியாசப்படக்கூடிய அமைப்பு. மாற்று பாலினத்தவர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதுக்கு காரணம் வந்து சனி, ராகு, கேது தான். இது ஜோதிட ரீதியாக இதுதான். ஸோ அவங்களுக்கு எல்லா திறமைகளும் கண்டிப்பா இருக்கும். அவங்கள வந்து நம்ம எந்த விஷயத்திலயும் ஒதுக்க முடியாது. நார்மலா நம்ம ஆண், பெண்ணுக்கு என்னென்ன இது இருக்கோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ, அதே மாரி அவங்களுக்கும் மத்த விஷயங்கள்ல எல்லா திறமைகளும் இருக்கும். சரிங்களா? அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்க வந்து இந்த குறைபாடு இருக்கிறதுனால அவங்க அந்த மாரி இருக்கிறாங்க. அவ்வளோதான் தவிர, என்னோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.